ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் பம்ப் செட்டிங்ஸ் பண்ணுறது முன்னாடி இந்த மாதிரி ஏர் வெண்ட் வந்து டம்மி பண்ணிக்கணும். ப்ரெஷர் ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் அண்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2 ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அது சென்டராக ஒரு லாக் நட் போட்டு இந்த பிளேட் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, பிளேட் ரிமூவ் பண்ணதும் நம்மளுக்கு இங்கே ரேஞ்ச் அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ஸ்டார் ஸ்க்ரூங்க, டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மைனஸ் ஸ்க்ரூங்க. ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து 3 பார் வந்து ரேஞ்ச் வச்சிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி டேங்க்ல வந்து எவ்வளோ பார் ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கேஜ் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சில டேங்க்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 1.9 பார் ப்ரெஷர் வந்து இருக்குது. அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ் 1 பார் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். 0.9 பாரும் வைக்கலாம், 1 பாரும் வைக்கலாம். நான் வந்து 1 பார் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் செட்டிங் பண்ணிட்டோம். இப்போ பம்பு ரன் பண்ணி கேஜில் கரெக்டாக நம்ம செட் பண்ண ப்ரெஷர் ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணிக்கலாம். பம்பு வந்து ஆன் பண்ணிட்டோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. பம்பு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ரொம்ப நேரமாக ஓடுதுன்னா நம்ம ஏர் லாக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். ஏர் லாக் ஆகிருக்கும். ஏர் லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பம்ப் ஆஃப் பண்ணிக்கலாம். பம்ப் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஏர் லாக் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பபுள்ஸ் வருது, க்ளீன் தெரியுங்களா? இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு தண்ணி கண்டினியூஸாக வரும்போது நீங்கள் அது மறுபடியும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் லாக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த நட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ பம்ப் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஃபுல் வீடியோ பண்ணுறேன்.